வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அனுஷம் ஷேர்ஸ். நாம் இன்றைக்கி அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸோட ஃபினான்ஷியல் இயர் 2026க்கான Q1 கான்கால் சம்மரியை பார்க்க போகிறோம். இந்த கான்கால் சம்மரின்றது லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த கான்கால் சம்மரியை மார்க்கெட்டுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இடையிலான ஒரு பாலம்னு கூட சொல்லலாம். இந்த சம்மரியில் கம்பெனியோட எதிர்கால வளர்ச்சி, அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஆர்டருங்க, கேபெக்ஸ், ரிஸ்க் மற்றும் கைடன்ஸ் இது பற்றிலாம் விளக்கமாக இருக்கும். இது ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் மூலம் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயத்த முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவும். மேலும் ரிஸ்க் என்னன்றதை பற்றி தெரிஞ்சிக்க முடியும். சுருக்கமாக சொல்லணும்னா இது ஒரு சீட் ஷீட் மாதிரி இருக்கும். இப்போது அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸை எடுத்துட்டோம்னா இந்த காலாண்டு ஸ்ட்ராங் க்ரோத், லேண்ட்மார்க் எக்ஸ்போர்ட் ஆர்டர் இதோட ஒரு கேம் சேஞ்சராக இருக்க போகுது. இந்த நிறுவனத்தோட ரெவென்யூ 46% உயர்ந்து 234 கோடியாக இருக்குது. எபிட்டா 83% உயர்ந்து 41 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 31%. நெட் ப்ராஃபிட் 18 கோடி, அதாவது 2 மடங்காக மாறி இருக்குது. ஜூன் வரைக்குமான காலாண்டில் இந்த நிறுவனத்தோட ஆர்டர் புக் 735 கோடிக்கு இருக்குது. இந்த நிறுவனத்தோட இப்போதைய பெரிய ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, முதல் எக்ஸ்போர்ட் ஆர்டர் $13.37 மில்லியன் கிடைச்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 114 கோடி இந்திய ரூபாயில். இதன் மூலமாக உலகளாவிய சப்ளை செயின்குள்ளே இந்த நிறுவனம் அடியெடுத்து வச்சுருக்கு. இந்த நிறுவனத்தோட கிரெடிட் ரேட்டிங்ஸ் எல்லாம் இப்போது இம்ப்ரூவ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 400 கோடிக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் ரைஸ் ஆகிருக்கு. அதே நேரத்தில் ப்ரொமோட்டரோட பிளட்ஜிங் 37% குறைஞ்சிருக்கு. இதை அடுத்த நிதியாண்டுக்குள்ளே ஜீரோவாக ஆக்கணும் அப்படின்னு சபதம் எடுத்திருக்கிற மாதிரி அந்த சம்மரி சொல்லுது. இந்த அக்டோபரில் யூனிட் 3 வேலை செய்ய ஆரம்பிச்சிடும்னு சொல்கிறாங்க. டிசம்பருக்குள்ளே முழுமையாக அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. 2ஆம் கட்ட மூலதன முதலீடுகள் சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதால் நிதியாண்டு 2027ஆம் ஆண்டுக்குள்ளே பணி மூலதன சுழற்சிகள், அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள்ஸ் அப்படின்றது 100 நாட்களுக்கு மேலே மேம்படும் அப்படின்னு எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. நிதியாண்டு FY 26-27 45 to 50% CAGRக்கு டார்கெட்டு வச்சுருக்காங்க. மார்ஜின்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்தியாவோட முக்கிய இராணுவ ப்ராஜெக்ட்ஸான QRSAM, பினாக்கா, ப்ராஜெக்ட் குஷா அண்டு MPATGM இப்படின்ற இந்த ப்ராஜெக்ட்கெலாம் ஒரு சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. EHWTக்கு ஹோமிங் சிஸ்டம்ஸை சப்ளை பண்ணுற ஒரே நிறுவனமாக இவங்க தான் இருக்காங்க. நேவல் கொலாபரேஷனோட ட்ரோன் ப்ரோட்டோடைப்ஸை டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. இன்ஹவுஸ் RF கேப்பபிலிட்டிஸ் டெவலப்மெண்ட்டில் இப்போ இருக்குது. இப்போது ஏற்றுமதிக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்றுமதி செய்ய போகிற ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்காக 100 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. DRDOவோட மிசைல் ப்ராஜெக்ட்டுக்கு 63% எலக்ட்ரானிக்ஸ் இவங்க தான் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் 2 லட்சம் கோடிக்கான ஆர்டர் அடுத்த 6 மாதத்துக்கு கையில் வச்சுருக்கு. ரிஸ்க்குன்னு பார்க்கும்போது சில அரிதான கனிம வளங்களை சார்ந்து இருக்க வேண்டியுள்ளது. அதே போல் ஆர்டர் செயல்படுத்துகிற காலம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மேலும் பொதுத்துறை நிறுவனங்கள் எதுவும் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணுறதில்ல. அது ஒரு ரிஸ்க்காக இருக்குது. நிதியாண்டு 2026 நிறுவனம் ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும்னு நம்பிக்கை இருக்குன்னு பேசியிருக்காங்க. ஆர்டர் புக்கையும் மார்ஜின் க்ரோத்தையும் அதிகப்படுத்துறதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இது வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்த அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸோட ஃபைனான்ஷியல் இயர் 2026க்கான Q1க்கான கான்கால் சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். ஃபண்டமெண்டலாக நம்புகிற இன்வெஸ்டர்ஸ், லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல்வேறு நிதி மற்றும் முதலீடு சம்மந்தப்பட்ட காணொளிகள் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. இனிமேலும் வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.